வணக்கம். தித்திக்கும் சுவையில் திளைத்திட வரவேற்பது உங்கள் ட்ரெண்டி ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம செய்ய போறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் அவல் வெஜிடபிள் கட்லெட் தாங்க செய்ய போறோம். இந்த ரெசிபியோட செய்முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். கட்லெட் பண்ணுறதுக்கு நான் வந்து 1 கப் அவல் எடுத்திருக்கேன். இது வந்து சிகப்பு அவல்லே கொஞ்சம் லேசாக இருக்கும், கடைகளில் கிடைக்கிது. இது கிடைக்கலனா நீங்கள் வெள்ளை அவலை யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு உடனே எடுத்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வடிட்டும், தண்ணி வடிஞ்சப்புறம் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த அவலை ஒரு பவுலில் போட்டு கையால் நல்லா பெசரி விடணும். நீங்கள் அவலை ஊற வைக்கும் போது ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து குழக்குழன்னு ஆகிடும். அதனால் டக்குன்னு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. நல்லா பெசரி விட்டு கையால் பிடிச்சிங்கன்னா அது பிடிக்க வரணும். அதே சமயத்தில் உதுத்தும் போது அழகாக உதிர்ற மாதிரி பதத்தில் இருக்கணும். வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு அவளோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். இப்போ கட்லெட் பண்ணும்போதும் உருளைக்கிழங்க ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்காம நான் வந்து தண்ணி விட்டு பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துப்பேன். இப்படி பண்ணுறதுனால உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சிடாமல் இருக்கும். இதனால நம்ம ஷேப் கொண்டு வரத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். 3/4 கப் துருவின கேரட், 1/4 கப் பொடியாக நறுக்கின குடமிளகாய், பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சமாக லைம் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறனால புளிப்பு டேஸ்ட்டோட கட்லெட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே 3 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவு சேர்க்கறனால கட்லெட் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து இதை டிப் பண்ணுறதுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப திக்காக இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஷேப்ஸ் மோல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து உருண்டையாக எடுத்திருக்கேன். இதை நல்லா உருட்டிட்டு இப்போ நான் தட்ட போகிறேன். உருட்டின உருண்டையை உள்ளங்கையில் வச்சு நல்லா வட்டமாக வர மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து சர்க்கிளாக தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வேணும்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம இப்போ எல்லாத்தையும் தட்டி ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு நல்லா உருண்டையாக ஷேப் கொண்டு வர முடியலன்னா லைட்டாக மாவை தட்டிட்டு ஒரு மூடியில் கார்ன்ஃப்ளவர் ஸ்ப்ரெட் பண்ணி அதை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஷேப் வந்துடும். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கனால அது வந்து ஒட்டாமல் அழகாக விழுந்துடும். எல்லாத்தையும் அழகாக ஷேப் மோல்ட் பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம கார்ன்ஃப்ளவரை டிப் பண்ணி பொரிக்க போகிறோம். நம்ம மோல்ட் பண்ணி வச்சுருக்க கட்லெட்ஸை 1 by 1 கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸ் போட்டு இப்போ கோட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சாச்சு. இதை கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிக்கலாம். கட்லெட்ஸை வந்து நம்ம 2 விதமாக பொரிக்கலாம். டீப் ஃப்ரையும் பண்ணலாம், அப்படி இல்லாமல் ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். நான் வந்து 2 மெத்தடும் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளோ அந்த மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஒன்றா எடுத்து நம்ம பேனில் போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுக்கணும். பார்த்து உடஞ்சிடாமல் பொறுமையாக திருப்பி போடுங்க. நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 30 to 40 செகண்ட்ஸில் நம்ம இதை எடுத்துடலாம். சுட சுட கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அடுத்தது டீப் ஃப்ரை பண்ணி காட்ட போகிறேங்க. அதே மாதிரி தான் நல்லா பொன்னிறமாக வேகிற வரைக்கும் வேக விட்டு எடுக்கணும். நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்க அளவுக்கு நமக்கு வந்து 16லேருந்து 18 கட்லெட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வேற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சுட சுட கட்லெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் டொமேட்டோ கெச்சப்போட சர்வ் பண்ண போகிறேன். நீங்களும் இதே மாதிரி கட்லெட் உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டி ஹோம் மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.